கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1642 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 31 அதிகாரம் 1வது வசனம், சகாயமடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும், எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனம் சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் நாடாமல். இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி போய் சேரட்டும். உனக்கு சகாயம் வேண்டும் என்று சொன்னால், நன்மை வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அதை விட்டு அவரால் உருவாக்கப்பட்டவைகளிடத்திலே போகக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வருவீர்களானால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போய் எகிப்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், குதிரைகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், குதிரை வீரர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு பலன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தரையே நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அது கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு வீணானவைகளை நம்பி, வீணான இடங்களை நம்பி தங்கள் வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரட்டும். கர்த்தரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். வந்து அவரை நம்புங்கள். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வாருங்கள் சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்புங்கள். நம்புகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.